ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. ஐயோப்பா கேட்டு கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் லைவை பார்த்தவங்க, பர்டிகுலராக இன்றைக்கி லைவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிபியிலேருந்து பிபி ஓபி சிபி எல்லாமே வந்துட்டு டாப்பில் போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரணகல பூமியா. ஏன்பா மஞ்சரி வந்துட்டு ஒரு பெட்டை வந்து பக்கத்தில் வந்து ஜெஃப்ரி வந்து நீட்டுறாரு. அவங்களுக்கு வெண்ணெயை பட்டரை வைக்கிறீங்க, அதே மாதிரி இவங்க நீட்டுறாங்க. அங்கே பட்டரை வைக்காமல் நீங்கள் வன்மத்தை கொட்டுறீங்க. இதுதான் ஆரம்பித்த ஒரு ஃபஸ்ட்டு மையப்புள்ளி. அங்கேயே வந்துட்டு பட்டரை அந்த கொட்டியிருந்தா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக பிரச்சனை வந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நாள் தர்ஷிகா கிட்டே போயிட்டு என்ன ஒழிச்சு வச்சு சாப்பிட்றீங்களான்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க மஞ்சரி. அந்த விஷயங்கள் இவருக்கு ஹிட்டாக இருக்குது. ஏன் இவருக்கு ஹிட்டாச்சு அருணுக்கு? ஏன்னா இந்த மாதிரி சம்பவத்தை இந்த வீட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, அருண், விஜய், விஷால், அன்ஷிதா, அதுக்கப்புறம் யார் நம்ம ஆனந்தி, இவங்களாம் சேர்ந்து ப்ரொவிஷன், அதாவது பொதுவாக இருக்கிற ப்ரொவிஷன் எடுத்து நைட்டு வந்துட்டு இவங்களுடைய தேவைக்காக, இவங்களுடைய பர்சனல் தேவைக்காக, இவங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களுடைய ப்ரொவிஷனை வந்துட்டு குக் பண்ணி நைட்டு பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அது இது அவருக்கு யாருக்குமே தெரியல. அதனால் வந்துட்டு இவங்க சொன்ன விஷயங்கள் இவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு ஹிட் ஆகி போச்சு. அதுதான் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ சான்ஸ் கிடைக்கும் போது மஞ்சரியை கலாய்க்கிறாங்க. அதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அருண் வந்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியம், ஏன் இப்போது இது வேலை செய்கிற வேலை மேலே சத்தியம், அது மேலே சத்தியம், இது மேலே சத்தியம், நான் ரொம்ப ஜென்யூனாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சேவை பண்ணணும்னு செய்கிறேன். எனக்கு உள்ளே வந்து ஒரு பயம், எங்கே யாராவது என்னை சந்தேகப்பட்டுருவாங்களோன்னு. ஏன்னா நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு போகிறேன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதை கூட வந்து யாருக்கு தனியாக எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டுருவாங்களோ ஒரு பயம். இந்த பயம்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த பயம்லாம் ஏன் வந்துச்சுன்னா மஞ்சரி சொன்னதுனால வந்துச்சு இல்லை, அதுக்கு முன்னாடி இவர் பண்ண தப்பால் வந்துச்சு. ஆனால் தப்பையெல்லாம் செஞ்சுட்டு சைலண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவரை கூட நம்ம அருணை கூட நம்ம நம்பிடலாம், மன்னிச்சிடலாம். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இன்னும் வந்துட்டு அந்த ஊமாங்கோட்டா மாதிரி வந்துட்டு இந்த விஜய், விஷால், ஆர்ஜே ஆனந்தி, அன்ஷிதா, தர்ஷிகா இருக்காங்க பாருங்கள். அதுதான் கொடுமை. தர்ஷிகாக அது ஹிட்டாக இருக்குது. ஏன் ஹிட்டாக இருக்குன்னா, மஞ்சரி நார்மலாக சொன்ன விஷயங்கள் மஞ்சரியும் உள்ளே வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மஞ்சரிக்கு தெரியும், ஏன்னா மஞ்சரிக்கு காண்டு, நாங்கள்லாம் சேர்ந்து ப்ரொவிஷனை வாங்குவோமா, நீங்கள் நோகாமல் எங்களுக்கு தெரியாமல் நைட்டு தின்னுவீங்களாம், அப்போ காண்டாக தானே செய்யும். அது ஹிட் ஆகிடுச்சு. இப்போ அதை வெளியில் சொல்ல முடியாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அந்த விஷயத்துக்காக இங்கே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து மஞ்சரி டார்கெட் பண்ணுறாங்க. கிளியராக தெரியுது. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்படி இருந்துச்சுன்னா தைரியமான, நீ தான் தைரியமான ஆளாச்சு. ஆமாங்க, அவங்க சொன்னது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹிட்டாச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் நான் வந்துட்டு நைட்டு அன்னைக்கு பிரியாணி செஞ்சோம். அந்த நேரம் சௌந்தர்யா வரும்போது கூட நாங்கள் பயந்துக்கிட்டு உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொவிஷனை வச்சு தீபக் அண்ணனு கூட தெரியாமல் நாங்கள் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம். இது தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கோன்னு சொல்லு. ஸோ அதை சொல்லாதனால இப்போ என்ன ஆச்சுன்னா, அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து யார் எது சொன்னாலும் நம்மளை தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி அருணுக்கு வருது. ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலே அருண் நல்லவர் தான். அவர் நல்லவர்ன்றதுனால தான் அவருக்கு உருத்த ஆரம்பிச்சிருக்கு. மற்றதெல்லாம் ஊமனா கோட்டாங்க மாதிரி வந்துட்டு செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு இங்கே வந்துட்டு நான் சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி யாருக்குமே இது பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மறைச்சி வச்சு சாப்பிட்டது கிடையாது, மறைச்சி வச்சு சாப்பிட்டது கிடையாது. வெக்கமாலையா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கலாய்க்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.